சற்றுமுன் வெளியான தகவல். வேலையில் மாற்றமா? பிஎஃப் கணக்கே மாறுவது எப்படி? அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது தனியார் துறையில் பணிபுரியும் நபரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். தனியார் வேலைகளில் இருப்பவர்கள் வேலை மாறும் போதெல்லாம் அவர்கள் தங்கள் பழைய பிஎஃப் கணக்கை புதிய நிறுவனத்திற்கு மாற்ற வேண்டும். சில நிறுவனங்கள் யுஏஎன் எண்ணை பெற்று நேரடியாக மாற்றுகின்றன. ஆனால் பல நிறுவனங்கள் ஊழியர்களிடமே இந்த பிஎஃப் கணக்கை மாற்ற சொல்கிறார்கள். பல ஊழியர்களுக்கு பிஎஃப் கணக்கை எப்படி மாறுவது என்பதில் குழப்பம் இருக்கிறது. வேலை மாறும்போது இந்த பிஎஃப் கணக்கை பழைய நிறுவனத்திலிருந்து புதிய கணக்கிற்கு எப்படி மாறுவது என இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிஎஃப் கணக்கை மாற்றுவதன் மூலம் அனைத்து உறுப்பினர் ஐடிகளும் ஒரே இடத்தில் ஒன்றாக வருகின்றன. உங்கள் ஓய்வூதிய சேமிப்பை ஒருங்கிணைப்பதற்கு உங்கள் பிஎஃப் கணக்கை மாறுவது அவசியம் என கூறப்படுகிறது. உங்களிடம் ஒரு யுஏஎன் கணக்கு எண் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நிறுவனமும் வெவ்வேறு உறுப்பினர் ஐடிகளை உருவாக்கலாம். இது உங்கள் சேமிப்புகளையும் அவற்றில் ஈட்டப்படும் வட்டியையும் கண்காணிப்பதை கடினமாக்கும். உங்கள் பிஎஃப்-ஐ மாறுவது அனைத்து உறுப்பினர் ஐடிகளையும் ஒன்றாக கொண்டு வருகிறது. இது நிர்வாகத்தை எளிதாக்குகிறது. அதே சமயம் இந்த யுஏஎன் என்பது உங்கள் தனித்துவமான பிஎஃப் கணக்கு எண். இது பணியாளர்கள் அனைவருக்கும் கட்டாயமாகும். ஆதார் அட்டை, பான் அட்டை அல்லது வங்கி கணக்கு விவரங்கள். இந்த ஆவணங்கள் உங்கள் யுஏஎன் உடன் இணைக்கப்பட வேண்டும். பழைய மற்றும் புதிய நிறுவனத்தின் நிறுவன எண் மற்றும் பிஎஃப் கணக்கு எண் தேவைப்படும். படிவம் 13 தேவைப்படும். இது பரிமாற்ற கோரிக்கை படிவம். அதை நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும். முதலில் இந்த இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று உங்கள் யுஏஎன் மற்றும் கடவுச்சொல்லுடன் லாகின் செய்யவும். ஆன்லைன் சேவைகள் என்பதை கிளிக் செய்து ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கவுண்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் தனிப்பட்ட தகவலை சரிபார்த்து உங்கள் பழைய மற்றும் புதிய நிறுவனத்தின் விவரங்களை நிரப்பவும். கெட் டீட்டெயில்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். இது உங்கள் பழைய பிஎஃப் கணக்கின் விவரங்களை காண்பிக்கும். கிளிப் படிவத்தை சரிபார்க்க டிஜிட்டல் கையொப்பம் அதாவது டிஎஸ்சி கொண்ட பழைய அல்லது புதிய நிறுவனத்தை தேர்வு செய்யவும். இதற்கு பிறகு நீங்கள் உறுப்பினர் ஐடி அல்லது யுஏஎன் உள்ளிட வேண்டியிருக்கும். கெட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் யுஏஎன் உடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும். இது மிகவும் சுருக்கமாக தான் இருக்கும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், நிலத்தின் சந்தை மதிப்பை விட வழிகாட்டு மதிப்பு குறைவு. 30% வழிகாட்டி மதிப்பு உயர்வா? அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பத்திரப்பதிவுத்துறை மூலம் நிலம் விற்பனை, குத்தகை ஒப்பந்தம் உட்பட பல்வேறு ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இவைகளுக்கான முத்திரைத்தாள் கட்டணம், பதிவு கட்டணங்களும் வசூல் செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமின்றி வழிகாட்டி மதிப்புகள் 30% உயர்த்தப்பட்டு உள்ளதாக தகவல்கள் ஒன்று பரவி வந்து பரபரப்பை கிளப்பியது. இதன் உண்மைத்தன்மையும் தெரியாததால் நிலம் வாங்குவோர்களுக்கு குழப்பத்திற்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது வழிகாட்டி மதிப்பு என்பது தமிழக மாநில அரசால் நிர்ணயிக்கப்படும் ஒரு சொத்தின் குறைஞ்சபட்ச மதிப்பாகும். இது பதிவுத்துறை நிர்ணயிக்கும் நிலையங்களில் மதிப்பிடப்பட்ட சந்தை மதிப்பானது.
சொத்து பரிவர்த்தனைகளின் போது இந்த வழிகாட்டி மதிப்பு அடிப்படையாக கொள்ளப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. நிலங்களுக்கான சர்வே எண் தெரு வாரியாக வழிகாட்டி மதிப்புகளை பதிவுத்துறை நிர்ணயிக்கிறது. இந்த மதிப்புகள் அடிப்படையில் சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவு செய்யப்படும். அரசு துறைகளால் இந்த வழிகாட்டி மதிப்புகள் தான் ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சமீப காலமாகவே தமிழகம் முழுவதும் பதிவுத்துறை அலுவலகங்களில் பதிவுத்துறையின் இணையதளத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்பை விட கூடுதலாக மேலிடத்து வாய்மொழி உத்தரவு என்கின்ற பெயரில் 30% உயர்த்தி பதிவு செய்ய வலியுறுத்துவதாக சலசலப்புகள் ஆங்காங்கே கிளம்பியுள்ளன. இது குறித்து பெய்ரா எனப்படும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை சமீபத்தில் எழுதினார். அந்த கடிதத்தில் அடிப்படை காரணமே இன்றி 30% உயர்த்தி பதிவு செய்ய வலியுறுத்துவதன் காரணமாக வாங்குபவர்களின் சக்தி குறைவதுடன் வாங்குபவர்கள் அதிகப்படியாக தங்களது கணக்கில் கட்டாயம் பணத்திற்கு நிகராக சந்தை மதிப்பினை விட கூடுதலாக காண்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதேபோல் விற்பவர்களும் அவர்கள் விற்கக்கூடிய தொகைக்கு நிகராக மூலதன ஆதாய வரி செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். மேலும் தற்பொழுது பதிவுத்துறைக்கு செலுத்தப்படுகிற முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணத்திற்கு கூடுதலாக 30% செலுத்த நேரிடும். இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு மிகப்பெரிய அழுத்தமும் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினர் சொத்துக்களை விற்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படும் பெரும் அபாயம் ஏற்படுவதன் காரணமாக பொருளாதார இழப்புக்கு உள்ளாகும் ஆபத்தையும் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தகைய பதிவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகளால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதுடன் ரியல் எஸ்டேட் துறைக்கு அதல பாதாளத்திற்கு தள்ளப்படும் சூழல் உருவாக்கியுள்ளதால் இப்பிரச்சனையை களைவதற்கான உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.